ஜனநாயக விடுதலை கட்சி தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா. ஜனநாயக விடுதலை கட்சி தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் உங்களில் ஒருவன் சமூக அமைப்பினை ஜனநாயக விடுதலை கட்சி என மாற்றி அதன் நிறுவன தலைவர் பொறியாளர் ப. அறிவழகன் தலைமையில் ஜனநாயக விடுதலை கட்சி தொடக்க விழா மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா நடைபெற்றது. மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டு கட்சி கொடியினை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் பேசும்போது, தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஒரு இளம் தலைவராக அறிவழகன் அவர்கள் ஜனநாயக விடுதலை கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி இன்று துவங்கப்பட்டது. மிக பெரும் மகிழ்ச்சி. மக்கள் பணியாற்றவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் திறம்பட செயல்பட வேண்டும் என அவருடைய அரசியல் களம் மிகப்பெரிய வளர்ச்சியடைய வேண்டும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய அறிவழகன் அவர்கள் ஒரு பொறியாளர், ஒரு படித்தவர். எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்வார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடித்துப்பார், அதோடு சேர்ந்து கட்சியையும் நடத்திப்பார் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு மிக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நம்முடைய அறிவழகன் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கட்சி வலிமை பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும். தந்தை பெரியாருடைய கொள்கையை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை தமிழ்நாடு முழுக்க பறைசாற்ற வேண்டும். பாஜக, RSS, சங்பரிவார கும்பல் எந்த கிராமத்திலும் ஊடுருவக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கட்சியை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய நம்முடைய அறிவழகன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல இளைஞர். அவருடைய அந்த பாடலை நீங்கள் பார்த்திருக்கலாம். மிக சிறப்பான ஒரு பாடலை நம்முடைய புரட்சி கரல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது விஜய் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹீரோன்னு. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல, அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் வந்திருக்கிறாரு. நம்முடைய அறிவழகன் அவர்கள் நல்ல துடிப்பான இளைஞர். எதையாவது சாதிக்க வேண்டும் நினைக்கிறார், ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே வந்திருக்கின்ற அவ்வளவோடும் நம்முடைய இந்த அறிவழகன் அவருடைய எண்ணத்தை, கருத்தியலை நாம் வலுப்பெற செய்ய வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். அவருக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரைக்கு முன்பாக எனது அன்னைக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை செலுத்துகிறேன். வான் போல அன்பை பொழியும் அன்னை மகனாக பெற்றெடுத்த என்னை கொடியரசி எனும் பெயர் கொண்ட அன்னை மக்களை அன்பால் ஆள வேண்டும் என்று அறிவுரை சொல்லி வளர்த்தெடுத்தார் என்னை. ஆத்தூர் கருணையே, வடக்கு காட்டில் வாழும் அன்பின் பெருமையே, நீயே என் வழிகாட்டி, நீயே என் திசை காட்டி. அம்மா அவர்களுக்கு என் முதல் நன்றி. நெடுங்காலம் என் மனதில் கண்ட கனவும் லட்சியமும் இன்று உங்கள் முன்காட்சியாக அரங்கேறி இருக்கிறது. உழைப்பு ஒருபுறம், மக்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என உணர்வு ஒருபுறம் என்று இயங்கிக் கொண்டிருந்த என் ஆவல் இன்று நிறைவேறி இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் ஒருவன் என்ற சமூக அமைப்பின் மூலம் எம்மால் முடிந்த உதவிகளையும் சேவைகளையும் இன்று பெரிய அளவில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் கனவுகளுக்கு ஊக்கம் அளித்து என்னை உற்சாகமூட்டி இயங்க வைத்து இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய என் அன்பு மனைவி லாவண்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். இயக்க தோழர்கள் என அனைவருக்கும் என் பணிவான நன்றிகள். ஜனநாயகத்தின் ஒரு சின்ன புள்ளியாய் இருக்கும் ஆத்தூர் வடக்கு காட்டில் பிறந்த என் பெரும் கனவு இன்று ஜனநாயக விடுதலை கட்சியாய் உங்கள் முன்வடிவம் பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தின் அனைத்து சக்திகளுக்கும் எமது இயக்கம் ஒரு முன் உதாரணமாய் விளங்கும் என்பதை அறிவிக்கிறேன். உரிமைக்கும் சமூக உயர்வுக்கும் என்பதுதான் இன்று இயக்கமாய் மாறி இருக்கிறது. மகான் புத்தரின் அன்பில் இருந்தே எமது கட்சியின் கொள்கை தொடங்குகிறது. அன்பே உலகின்
அற்புதம் அன்பு காட்டும் பண்பே உலகத்தை இயக்கும் அச்சாணி என்று புத்தர் சொன்னதை இங்கு நினைவுபடுத்துகிறேன். சமத்துவமும் சமய நல்லிணக்கமும் நம் இயக்கத்தின் இரு கண்கள் என சுட்டிக்காட்டுகிறேன். அன்பின் வழிநடத்தலே அறிவின் இலக்கை அடையும் லட்சியம் என்று புத்தர் சொன்ன புனித வாக்கியமே நம் இயக்கத்தின் அடிநாதன் என அமைந்திருக்கிறது. அது மட்டுமன்று, புத்தரின் வழி நின்று அரசியல் அமைப்பை உருவாக்கிய மாபெரும் மனிதராக விளங்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவமும் சகோதரமும் நமது இயக்கத்தின் மூச்சாகிறது. சாதிய வேற்றுமைகளை களையவும், மதங்களால் அதன் வேறுபாடுகளால் மக்கள் படும் இன்னல்களை அகற்றவும் நம் இயக்கம் முழுமூச்சாய் பாடுபடும் என்று உறுதியளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் புரட்சிக்கண்ணல் இளையகம்பன், தொழிலதிபர் மகாதேவன், விடுதலை சிறுத்தை கட்சி சேலம் பாவேந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.